ஹாய் மக்களே வணக்கம். எஸ்ஆர்பி அனிபி ஃபார்ம்லேருந்து பிரபு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மஞ்சுஸ்தா சோப் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. மஞ்சுஸ்தா சோப் நல்லா க்ளோ இருக்குது, இன்ஸ்டன்ட் க்ளோ மாதிரி இருக்குது, டக்குன்னு நம்மளோட கலர் சேஞ்ச் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஷ் ஜூஸை வச்சு நம்ம சோப் ரெடி பண்ணியிருக்கோம். குப்பைமேனி சோப்பு, செம்பருத்தி பூ சோப்பு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மஞ்சுஸ்தா சோப் பண்ண போகிறோம். அதுவும் கோட் மில்க் பேஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம கோட் மில்க் பேஸ் வந்து 500 கிராம் எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு 5 சோப்பு தேவைப்படுன்றதுனால 500 கிராம் சோப் பேஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சோப்புக்கு 100 கிராம் கம்பல்சரி தேவைப்படும். கொஞ்சம் முன்ன பண்ண எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். அதனால் நீங்கள் வந்து 500 கிராம் கோட் மில்க் பேஸ் எடுத்துக்கோங்க. நம்மளது வந்து மஞ்சுஸ்தா பவுடர் நம்ம வாங்கிட்டு வந்துருந்தோம் கடையில். அது வந்து பவுடராக தான் விற்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ரா மெட்டீரியலாக வாங்கி நீங்களே அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம பவுடராக வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம 500 கிராமுக்கு 20 கிராம் எடுத்திருக்கோம் மஞ்சுஸ்தா பவுடர். கோட் மில்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அது ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாதாம் ஆயில், அது விட்டமின் இ டேப்லெட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கின்னுக்காக. அடுத்தது ஃப்ரேக்ரன்ஸு நம்ம வந்து லேவெண்டர் யூஸ் பண்ண போகிறோம். எசென்சியல் ஆயில், நம்மகிட்ட எசென்சியல் ஆயில் லேவெண்டர் தான் நல்லாயிருக்கு ஸ்மெல்லுக்காக, அதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கலர் இருக்குது, அதாவது ஜாஸ்மின் ஃப்ளேவர்ஸு. ஸோ நம்ம கலர் மஞ்சுஸ்தா போடும்போது நல்லா டார்க்காக வந்துடும். ஸோ அந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர் நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால போடுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை, லேவெண்டரே போதும். பட் இப்போ போடுறோம். இந்த ஐபி எதுக்காக அப்படின்னா, அது பபுள்ஸ் வரும் நம்ம நுரை யூஸ் பண்ணும்போது. ஸோ சோப் பண்ணுறதுனால பபுள்ஸ் வரும் சூடு பண்ணும்போது. அந்த பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஐபிஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும். நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். நல்லா பால் மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எசென்சியல் ஆயிலு, கலர்ஸு இது ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். நம்ம கலர்ஸ் எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ணலை. நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். நம்ம மஞ்சுஸ்தாலே நல்லா டார்க் ரெட் கலரில் வந்துடும். ஸோ இப்போ நல்லா டார்க்காக கலர் மாறிடுச்சு, வெள்ளை கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நல்லா கிளியராக எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா பால் கலரில் இருக்குது பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் வந்து நம்ம பாதாம் ஆயில் ஒரு 4 சொட்டு வந்து 5 சொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் ஆயில் எதுக்காக அப்படின்னா, ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும்.